இறைவா உன்னருள் தேடி வருகின்றோம். தியாகத்தின் நிறைவை உந்தன் சொல்லால் வாழ்கின்றோம். இறைவா இறைவா உம்மருள் தேடி வருகின்றோம். தியாகத்தின் நிறைவை உந்தன் சொல்லால் வாழ்கின்றோம். இறை மக்களாய் வருகின்றோம். இறைவா உம்மை தொழுகின்றோம். இறை மக்களாய் வருகின்றோம். இறைவா உம்மை தொழுகின்றோம். இறைவா இறைவா உம்மருள் தேடி வருகின்றோம். தியாகத்தின் நிறைவை உந்தன் சொல்லால் வாழ்கின்றோம். அன்பினை காட்ட ஆண்டவர் அழைத்தார். அகிலம் மகிழ்ந்திட தன்னையே ஈந்தார். அன்பினை காட்ட ஆண்டவர் அழைத்தார். அகிலம் மகிழ்ந்திட தன்னை ஈந்தார். உந்தன் சொல்லால் வாழ்வினை காண, உந்தன் சொல்லால் வாழ்வினை காண, உண்மை மொழி வரம் தர வேண்டும். உண்மை மொழி வரம் தர வேண்டும். இறைவா இறைவா உம்பருள் தேடி வருகின்றோம். தியாகத்தின் நிறைவை உந்தன் சொல்லால் வாழ்கின்றோம். இறைவா இறைவா உம்மருள் தேடி வருகின்றோம். தியாகத்தின் நிறைவை உந்தன் சொல்லால் வாழ்கின்றோம். இறை மக்களாய் வருகின்றோம். இறைவா உம்மை தொழுகின்றோம். இறை மக்களாய் வருகின்றோம். இறைவா உம்மை தொழுகின்றோம். இறைவா இறைவா உம்மருள் தேடி வருகின்றோம். தியாகத்தின் நிறைவை உந்தன் சொல்லால் வாழ்கின்றோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, புனித ஆரோக்கிய அன்னையின் அன்பு பக்தர்களே, உங்கள் அனைவரையும் இந்த திருவிழா திருப்பலிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். வேண்டும் வரம் தருபவரே, வேலை நகர்த்தாயே, வேண்டி வரும் அனைவருக்கும் ஆதரவு நீயே என்ற அழகிய பாடல் வழிகளுக்கேற்ப நன்றி உணர்வோடு புனித ஆரோக்கிய அன்னையின் பெருவிழா நாளில், அன்னையின் பிறப்பு விழா நாளில் இறைவனுக்கு நன்றி கூறுகிறோம், போற்றி புகழ் சேர்க்கின்றோம். செப்டம்பர் மாதம் என்றாலே நம் நெஞ்சங்களில் புனித ஆரோக்கிய அன்னையின் திருவிழா கொண்டாட்டங்கள், தேர்பவனி, திருப்பலி, நற்கருணை ஆசீர், இன்னும் பற்பல பக்தி முயற்சிகள் என்று பசுமை நிறைந்த நினைவுகள் நம் உள்ளத்தை நிறைக்கும். இவரிடம் உலகம் முழுவதும் கொரோனா தொற்று நோய் பாதித்த நிலையில் நாம் வீடுகளில் அமர்ந்து இணையதளம் மூலமாகவும் தொலைக்காட்சியின் வழியாகவும் அன்னையின் பிறந்த நாளை இன்று நாம் கொண்டாடுகின்றோம். கடந்து சென்றிடும் நிகழ்வுகளை கருத்தாய் சிந்தித்தவர் நம் அன்னை. அடர்ந்த வனத்தின் அமைதியை கூட ஆழ் மனதில் விதைத்தவர் நம் அன்னை. எங்கிருந்து துன்பம் வந்தாலும் இலை அசைவு அளவும் கலங்காது
கடவுளுக்கு முழுமையாக தன்னையே ஒப்பு கொடுத்து கலங்காது நின்றவர் நம் அன்னை. அந்த அன்னையினுடைய வாழ்வை பின்பற்றி நாமும் நம்முடைய வாழ்வில், குறிப்பாக நாம் இப்பொழுது கடந்து செல்கிற இந்த இருள் சூழ்ந்த காலம் நீங்கி நம்பிக்கை நிறைந்த பாதையாக, நம்பிக்கை நிறைந்த பயணமாக நம் வாழ்வு மலர மாற அன்னையின் வழியாக வரவேண்டி திருப்பலியிலே நாம் ஜெபிப்போம். இந்த திருவிழா கூட்டு பாடற் திருப்பலியை நம் அனைவருக்காகவும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்க வந்திருக்கின்ற நம்முடைய அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய தஞ்சை மறைமாவட்ட ஆயர் மேதகு டாக்டர் எம் தேவதாஸ் அம்ப்ரோஸ் ஆண்டகை அவர்களை, பேராலய அதிபர் தந்தை மற்றும் பேராலய தந்தையர்கள் சார்பாகவும் பங்கு மக்கள் இன்னும் இணையதளம் தொலைக்காட்சி வழியாக இந்த திருப்பலியில் இணைந்திருக்கின்ற அனைவரின் சார்பாகவும் அன்போடு வரவேற்கின்றேன். திருப்பலியில் இணைவோம், இறை ஆசீர் பெறுவோம். Dear brothers and sisters in Christ Jesus, today we celebrate the nativity of the Blessed Virgin Mary. And here in the shrine of Our Lady of Health, Velankani, as the annual feast. Blessed Virgin Mary's birth brought the dawn of hope to the world. When everything seems unknown and perplexed, Mary surrendered herself perfectly to God and to His providence. This year we miss you all coming here due to pandemic situation of COVID-19, yet in faith we are united in spirit and prayer. On behalf of the rector, procurator and all the shrine fathers, I am happy to welcome His Excellency Most Reverend Dr. M. Devadas Ambrose, the Bishop of Tanjavur, for having kindly consented to offer this concelebrated Eucharistic sacrifice for all of you. Let us join in the Eucharist, and to celebrate in a worthy manner, let us call to mind our sins and offenses and ask God's pardon and forgiveness. எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும், நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக, உலகினிலே நண்பனத்தோருக்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகிறோம்.
திருமகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். பேரறிவு இயேசு கிறிஸ்துவே, நீரொருவரே தூயவர், நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னதர், தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென், ஆமென், ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புனித கன்னிமரியா தம் திருமகனை பெற்றெடுத்து எங்கள் மீட்பின் தொடக்கமாயிருக்க செய்தீரே. அந்த அன்னையின் பிறப்பு விழாவில் அடியார்களாய் எங்களுக்கு விண்ணக அருட்கொடைகளை ஈந்து நாங்கள் அமைதியில் வளர செய்தருள்வீராக. உம்மோடு துயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்யும் எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம் இறைவாக்கினர் செக்கரியா நூலிலிருந்து வாசகம். பிரிவு 2, இறை வார்த்தைகள் 10 முதல் 13 முடிய. மகளே சீயோன், அகமகிழ்ந்து ஆர்ப்பரி, இதோ நான் வருகிறேன், வந்து உன் நடுவில் குடிகொள்வேன் என்கிறார் ஆண்டவர். அந்நாளில் வேற்றினத்தார் பலர் ஆண்டவரிடம் வந்து சேருவார்கள். அவர்கள் அவருடைய மக்களாயிருப்பார்கள். அவர் உன் நடுவில் தங்கியிருப்பார். நீங்களும் படைகளின் ஆண்டவரே என்னை உங்களிடம் அனுப்பினார் என்பதை அறிந்து கொள்வீர்கள். ஆண்டவர் யூதாவை புனித நாட்டில் தமக்குரிய பங்காக உரிமை சொத்தாக்கிக் கொள்வார். எருசலேமை மீண்டும் தேர்ந்து கொள்வார். மானிடரே, நீங்கள் அனைவரும் ஆண்டவர் திருமுன் அமைதியாயிருங்கள், ஏனெனில் அவர் தம் புனித இடத்திலிருந்து எழுந்தருளினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இறைவன் புகழை பாடி மகிழ்கின்றது. இறைவன் புகழை பாடி மகிழ்கின்றது. எந்த மீட்பர் கடவுள் செயலை போற்றி புகழ்கின்றது, என்றும் பெருமை கொள்கின்றது. இறைவன் புகழை
பாடி மகிழ்கின்றது. அடிமையெந்தன் அவள நிலையை கருணை கண் கொண்டு நோக்கினார். கொடிய நிந்தை பழியின் சுமைகள் அணுகிடாது காத்திட்டார். அடிமையெந்தன் அவள நிலையை கருணை கண் கொண்டு நோக்கினார். கொடிய பழியின் சுமைகள் அணுகிடாது காத்திட்டார். தலைமுறைகள் என்னை போற்றும் பேரும் என்னை தொடரும். தலைமுறைகள் என்னை போற்றும் பேரும் என்னை தொடரும். இந்த அரிய பெரிய செயல்களெல்லாம் இறைவன் பெயரை பாடுமே, தூயவர் என முழங்குமே. என் ஆன்மா இறைவன் புகழை பாடி மகிழ்கின்றது. என் ஆன்மா இறைவன் புகழை பாடி மகிழ்கின்றது. எந்த மீட்பர் கடவுள் செயலை போற்றி புகழ்கின்றது, என்றும் பெருமை கொள்கின்றது. என் ஆன்மா இறைவன் புகழை பாடி மகிழ்கின்றது. Second reading, a reading from the book of Revelation, chapter 21, verses from 1 to 5. I, John, saw a new heaven and a new earth. For the first heaven and the first earth had passed away, and the sea was no more. And I saw the holy city, New Jerusalem, coming down out of heaven from God, prepared as a bride adorned for her husband. And I heard a great voice from the throne saying, Behold, the dwelling of God is with men. He will dwell with them, and they shall be his people, and God himself will be with them. He will wipe away every tear from their eyes, and death shall be no more. Neither shall there be mourning or crying, nor pain any more. For the former things have passed away. And he who sat upon the throne said, Behold, I make all things new. The word of the Lord. Thanks be to God. Hallelujah. 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 அருள் நிறை மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே. பெண்களுள் நீரே பேறு பெற்றே, வாழ்க மரியே வாழ்க. Hallelujah. Hallelujah. Hallelujah.
உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 2, திருவசனங்கள் 15 வரை. அக்காலத்தில் இடையர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, வாருங்கள், நாம் பெத்லகேமுக்கு போய் ஆண்டவர் நமக்கு அறிவித்திருக்கின்ற இந்த நிகழ்ச்சிகளை பார்ப்போம் என்று சொல்லிக்கொண்டு விரைந்து சென்று மரியாவையும் யோசேப்பையும் தீவனத் தொட்டியில் கிடத்தியிருந்த குழந்தையையும் கண்டார்கள். பின்பு அந்த குழந்தையை பற்றி தங்களுக்கு சொல்லப்பட்ட செய்தியை தெரிவித்தார்கள். அதை கேட்ட யாவரும் இடையர்கள் தங்களுக்கு சொன்னவற்றை குறித்து வியப்படைந்தனர். ஆனால் மரியா இந்நிகழ்ச்சிகளை எல்லாம் தம் உள்ளத்தில் இருத்தி சிந்தித்துக் கொண்டிருந்தார். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆரோக்கிய அன்னையினுடைய அன்பு பக்தர்களே, ஆரோக்கிய அன்னையினுடைய விழாவை பல்லாயிரக்கணக்கான மக்களோடு கூடி வெகு சிறப்பாக இந்த இடத்திலே கொண்டாடப்பட்டதை நாம் அறிவோம். சாதி, மதம், இனம், மொழி, நாடு இதை கடந்து மக்கள் இங்கே கூடி வந்து அலை அலையாக ஆண்டவரை, அன்னை கன்னிமரியாளை தரிசித்து அன்னையினுடைய ஆசிரையும் பரிந்துரையும் பெற்று சென்றார்கள். ஆனால் இந்த ஆண்டிலே இந்த கொரோனா என்ற கோர பிடியினாலே இவ்வுலகமே தத்தளித்து கொண்டிருக்கும் வேளையிலே அன்னையின் அடியார்கள் இங்கு வர இயலாத சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறதை நாம் அறிவோம். நீங்கள் அனைவரும் நேரலை வழியாக, தொலைத்தொடர்பு சாதனங்கள் வழியாக, சமூக ஊடகங்கள் வழியாக நீங்கள் இந்த திருநிகழ்விலே கலந்து கொள்கின்றீர்கள். மனித இயல்பு வாழ்க்கையை இந்த சூழ்நிலை புரட்டி போட்டிருக்கிறது. இயல்பு வாழ்க்கை மீண்டும் எப்பொழுது வரும் என்ற ஏக்கம் நம்முடைய உள்ளத்திலே எழுந்து கொண்டிருக்கின்றது. கொரோனா நோய் நம்மையும் பற்றிக்கொள்ளுமோ என்ற அச்சம் நம்முடைய உள்ளத்திலே இருக்கின்றது. நோயினால் மருத்துவமனையிலே வேதனையை அனுபவிக்கும் உறவுகள், இவையெல்லாம் பார்க்கும்போது காக்கும் இறைவன் எங்கே? இந்த கொரோனா நோயினாலே எத்தனையோ பேர் உயிரை இழந்திருக்கிறார்கள். ஏன் இந்த நிகழ்வு என்ற கேள்வி நம்முடைய உள்ளத்திலே எழுகின்றது. இந்நிலையில் ஆரோக்கிய அன்னையின் விழாவை தொலைக்காட்சி வழியாக பங்கெடுக்க வேண்டிய சூழ்நிலையிலே, இந்த இக்கட்டான இச்சூழ்நிலையில் அன்னை தரும் செய்திதான் என்ன என்ற கேள்வி நம்முடைய உள்ளத்திலே எழுகின்றது. நசரேத்தில் வாழ்ந்த அன்னை கன்னிமரியாளிடம் வானதூதர் தோன்றி, அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே என்றார்.
இந்த வாழ்த்தை கேட்ட அன்னை மரியாள் கலங்கி இந்த வாழ்த்து எத்தகையதோ என்று அஞ்சினார். அப்போது வானதுதர் மரியாளை நோக்கி, மரியே, அஞ்சாதீர், நீ கடவுளின் அருளை பெற்றிருக்கிறீர். நீ கருவுற்று ஒரு மகனை பெறுவாய். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவீர். அவர் பெரியவராயிருப்பார். தம்முடைய தந்தை தாவீதினுடைய அரியணையில் வீற்றிருப்பார். அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது என்று சொன்னபோது, நான் கணவனை அறியேனே என்று சொல்கிறார். அப்போது வானதூதர் அவளை பார்த்து, தூய ஆவி மீது நிழலிடும், உன்னத கடவுளின் வல்லமை உம்மிடம் இருக்கும். இந்த குழந்தை கடவுளின் மகன் என்று சொல்கிறார். இதை கேட்ட அன்னை கன்னிமரியாள், இதோ ஆண்டவருடைய அடிமை, உமது வார்த்தையின்படியே எனக்கு ஆகட்டும் என்றார். ஆனால் அந்த வாக்குறுதி என்ன ஆயிற்று? அவர் பிறந்ததோ மாட்டுத் தொழுவம், அவருடைய அரியணையோ தீவன தொட்டி, செய்த தொழிலோ தச்சு தொழில், சிலுவை மரணம். இவையெல்லாம் பார்க்கும்போது இறைவன் மரியாளை ஏமாற்றி விட்டாரா என்ற கேள்வி நம்முடைய உள்ளத்திலே எழுகிறது. ஆண்டவருடைய அழைப்பை பெற்ற இறைவாக்கினர் எரேமியா பல துன்பங்களுக்கு இலக்கான போது அவர் ஆண்டவரை பார்த்து இவ்வாறு சொல்லுகிறார், ஆண்டவரே, நீர் என்னை ஏமாற்றி விட்டீர், நான் ஏமாந்து போனேன் என்று சொல்லுகிறார். ஆண்டவருடைய சிலுவை சாவுக்கு பின் வருத்தத்தோடு எம்மாவுசுக்கு சென்ற சீடர்கள் இருவரும் வழிப்போக்கராக வந்த உயிர்த்த ஆண்டவரை கண்டுகொள்ளாத நிலையிலே அவர்கள் ஆண்டவரிடம், நசரேத்தூர் இயேசு இஸ்ரவேலை மீட்கப் போகிறார் என்று நாங்கள் எதிர்பார்த்திருந்தோம், எனவே அவரை பின்பற்றினோம். ஆனால் தலைமை குருக்களும் மறைநூல் அறிஞர்களும் அவரை மரண தண்டனை விதித்து சிலுவையிலே அறைந்தார்கள். நாங்கள் ஏமாந்து போனோம், அவர் எங்களை ஏமாற்றிவிட்டார் என்றார்கள். இவர்களைப் போல அன்னை கன்னிமரியாளும் இறைவன் தன்னை ஏமாற்றிவிட்டார் என்று அவர் சொன்னாரா என்ற கேள்வியின் முடி உள்ளத்திலே எழுகின்றது. மீட்பரின் தாய் மரியாவுக்கு இறைவன் ஜென்ம பாவத்திலிருந்து விலக்கு அளித்தவர் துன்பத்திலிருந்து விலக்கு அளிக்கவில்லை. பாவமே இல்லாத ஒரு தாயை இத்தரணிக்கு தந்த இறைவன் துன்பமே இல்லாத தாயாக தரவில்லை. லூக்கா 2:19 இன்றைக்கு நாம் வாசித்த நற்செய்தியிலே என்ன வாசித்தோம்? ஆனால் மரியா நிகழ்ச்சியெல்லாம் உள்ளத்திலே இருத்தி சிந்தித்தாள் என்று வாசிக்கிறோம். மனித வாழ்க்கையில் துன்பங்கள், சோதனைகள், நெருக்கடிகள், தடுமாற்றங்கள், விபத்துக்கள் வரும்போது அங்கலாய்த்து அவநம்பிக்கை கொள்வது மனித இயல்பாகும். எவ்வாறு ஒரு நாளுக்கு இரவு பகல் இருப்பது போல மனித வாழ்க்கையிலும் இன்பமும் துன்பமும் மாறி மாறி வரும் என்பது அன்றாட நாம் உணர்ந்த ஒன்று. வாழ்க்கையில் துன்பம் வராமல் இறைவன் தடுப்பதில்லை. ஆனால் அவருடைய பிரசன்னம் நமக்கு கோட்டையாகவும் அரணாகவும் இருந்து அந்த துன்பத்திலே நம்மை பாதுகாக்கின்றது. இதைத்தான் ஆண்டவர் இயேசு தம்முடைய சீடர்களோடு கடலிலே படகிலே பயணம் செய்தபோது, புயல் எழுந்தபோது அவர்கள் அந்த அலையானது
அந்த கப்பலை புரட்டி போடுவது போல இருந்தபோது சீடர்கள் ஆண்டவரை பார்த்து, உறங்கிக் கொண்டிருந்த ஆண்டவரை பார்த்து, உங்களுக்கு எங்கள் மேல் கவலை இல்லையா? நாங்கள் சாகிறோமே என்று கேட்டபோது துயில் எழுந்த ஆண்டவர் காற்றையும் கடலையும் அடக்கி, இன்னும் உங்களுக்கு விசுவாசம் இல்லையா என்று ஆண்டவர் கேட்கிறார். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, மரியா இறை பிரசன்னத்தை உணர்ந்தவளாக மனத்திடன் துன்பங்களையும் வேதனைகளையும் ஏற்று மனதிலே இருத்தி சிந்தித்தாள் என்பதை நாம் வாசிக்க கேட்டோம். நாமும் மரியாளை போன்று நம் வாழ்க்கையிலே ஏற்படும் இடர்கள், இன்னல்கள், இவைகள் மத்தியிலே நாம் அவைகளை மனத்தில் இருத்தி சிந்திக்க, தியானிக்க, இறைவனின் பாதத்தில் ஒப்படைத்து அவர் கொடுக்கும் ஒளியில் வாழ அழைக்கப்படுகிறோம். மனித வாழ்க்கையில் துன்பம் ஒரு புரியாத புதிராகவே இருக்கிறது. ஏன் இந்த துன்பம் என்ற கேள்விக்கு யாருமே விடை கொடுக்க முடியாது. புரியாத புதிர்தான் துன்பம் மனித வாழ்க்கையிலே. ஆனால் துன்பம் நமக்கு என்ன செய்கின்றது? முதலிலே துன்பம் நம்மை தூய்மைப்படுத்துகின்றது. இரண்டாவது, துன்பம் நமது விசுவாச பார்வையை கூர்மைப்படுத்துகின்றது. மூன்றாவது, துன்பம் நம்மை முழுமையாக இறைவனிடம் சரணாகதி அடையச் செய்கிறது. யோபு தன் சொத்துக்களையும் சுகத்தையும் இழந்த நிலையில் தன் மனைவி மக்களால் இகழப்பட்டு அவர் கூறிய வார்த்தைகள் நம்மை சிந்திக்க தூண்டுகின்றன. காயப்படுத்தினாலும் கட்டுப்போடுபவர் அவரே, அடித்தாலும் ஆற்றுகின்ற கை அவரதே என்று சொல்லுகிறார். இறுதியாக யோபு இறைவனிடம் முழுமையாக சரணாகதி அடைந்து கூறுவது நம் நெஞ்சத்தை உருக்குகின்றது. உம்மையை பற்றி காதால் மட்டுமே கேள்விப்பட்டேன். நான் உம்மை பற்றி காதால் மட்டுமே கேள்விப்பட்டேன். ஆனால் இந்த துன்ப வேளையிலே இப்பொழுது என் கண்களே கண்டுகொண்டன, உம்மை கண்டுகொண்டன என்று சொல்லுகிறார். இன்புறுகிறவன் இறைவனை பற்றி கேள்விப்படலாம், ஆனால் துன்புறுகிறவன் இறைவனை காண்கின்றான் என்பதை யோபு நமக்கு எடுத்து சொல்லுகிறார். மரியாவை போன்று இந்த கொரோனா சோதனை காலத்திலே அங்கலாய்க்காது, அவநம்பிக்கை கொள்ளாது, இறைவன் மீது நம்பிக்கையை புதுப்பித்து அமைந்த மனத்தோடு சிந்தித்து தியானிப்போம். உயிர்த்த ஆண்டவர், இருளிலிருந்து ஒளிக்கு அழைத்து சென்ற ஆண்டவர், அவநம்பிக்கையிலிருந்து நம்பிக்கைக்கு நம்மை இட்டுச் செல்வாராக. மரியே வாழ்க. Dear devotees of Our Lady of Velankani, every year many of you come to this holy shrine of Our Lady of Velankani and participate in the 9 days of novena. But unfortunately this year you could not come over here due to corona pandemic. I am sure you must have participated in all the events of the novena days virtually. Here we are praying for you all so that you may be delivered from the fear and anxiety and also from the affliction of corona pandemic. We make a special remembrance of all of you, the devotees of Our Lady of Velankani, at the feet of our Blessed Mother, so that you may enjoy good health and peace, joy and serenity. Let us all approach our Blessed Mother with filial affection and confidence. May the Blessed Mother intercede for us all.
ஆவே மரியா. ஆமென். உலகமும் மன்னகமும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் வல்ல தந்தை அவரே, கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுள் நின்று கடவுளாக, ஒளியின் நின்று ஒளியாக, உண்மை கடவுள் நின்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர், உண்டாக்கப்பட்டவர் அல்ல, தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர்கள் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகமிருந்து இறங்கினார். தூய ஆவியால் கன்னி மரியாவிடம் உடல் எடுத்து மனிதரானார். மேலும் நமக்காக போந்திய பிலாத்தின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறைநூல்களின்படி மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்திற்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையும் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாட்சியுடன் மீண்டும் வர இருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவு இராது. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிர் அளிப்பவருமான தூய ஆவியாரை நம்புகிறேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் ஆட்சியும் பெறுகின்றார். இறைவாக்கினர்கள் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திரு அவையை நம்புகின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கின்றேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவிருக்கும் மறுஉலக வாழ்வையும் எதிர்பார்க்கின்றேன். ஆமென். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஒரே குடும்பமாக ஒன்றிணைந்திருக்கின்ற நாம் அனைவரும் விண்ணக தந்தை நோக்கி நம்முடைய தேவைகளை அன்னை மரியாளின் பிறப்பு நாளிலே நாம் விசுவாசத்தோடும் பக்தியோடும் எடுத்துரைப்போமாக. அன்பின் பரலோக பிதாவே, திரு அவைக்காக ஜெபிக்கின்றோம். எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார், மேலும் உமது இறை வார்த்தையை உலகெங்கும் பறைசாற்றும் அனைத்து உள்ளங்களையும் ஆசிர்வதியும். திரு அவை வளர்ச்சிக்காக முழுவதுமாக அர்ப்பணித்து உழைக்க ஆற்றலை தாரும். சிறப்பாக புனித ஆரோக்கிய அன்னையின் திருவிழா திருப்பலியினை நிறைவேற்றி இறை அருளையும் ஆசிரையும் பெற்று தந்து கொண்டிருக்கும் எங்கள் தஞ்சை மறைமாவட்ட மேதகு ஆயர் டாக்டர் எம் தேவதாஸ் அம்புரோஸ் ஆண்டகை அவர்களையும், திருப்பலி நிறைவேற்றுகின்ற குருக்கள், மேலும் திருத்தலத்தில் பணி செய்யும் எல்லா குருக்களையும் நிறைவாக ஆசிர்வதிக்க இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். പരിശുദ്ധ അമ്മേ, വേളാങ്കണ്ണി മാതാവേ, സമാധാനം നൽകി ഈ ലോകത്തെ അനുഗ്രഹിക്കണമേ. എല്ലാ ലോക നേതാക്കൾക്കും അങ്ങയുടെ കൃപയാൽ അവരുടെ രാജ്യങ്ങൾക്ക് നന്മയുടെയും മുന്നേറ്റത്തിൻ്റെയും നന്മാർഗങ്ങൾ കാട്ടിക്കൊടുത്ത് സമാധാനത്തിലും ഐക്യത്തിലും വളരുവാൻ അനുഗ്രഹിക്കണമേ എന്ന് അങ്ങയോട് ഞങ്ങൾ പ്രാർത്ഥിക്കുന്നു. ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். मागोया श्रायनांत रावतल्या दर एका पाद्री पासत, म्हत्वाच्या भयणी पासत, वॉलंटियरा पासत, तशेंच लोकां पासत देवान तांकां सदांच राखूंक आनी सांबाळूंक, तांचेर आशिर्वाद घालूंक आनी त्याच सर्वीस पद देवान वाल्यांकन सायबिणीन तांकां सदांच राखल्या प्रमाण देवाचो आदार मागुया. ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். सोमया जेजूस क्रिस्ता, आम्ही मागता सगळे कुटुंबासाठी कुटुंबात ऐक्य तुझी मया विश्वास न सुलाय ठेव न सगळे कुटुंबात जपमालेचं लजार व्हावं. आणि त्याचबरोबर आज आम्ही प्रार्थना करतो सर्व भाविकांसाठी ह्या वेलणकणी तीर्थस्थळी येऊ शकले नाहीत, पण नित्य नियमाने ऑनलाईनवर मिसामध्ये सहभाग घेतला. त्यांवर वेलणकणी माऊलीचा भरपूर आशीर्वाद व सर्वांना चांगले आरोग्य लाभावे म्हणून आपण प्रार्थना करूया.
ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை ದಯವಾಯ್ ಕೇಳರುಳುಂ. ಶ್ರೇಷ್ಠ ವೈದ್ಯರಾದ ಪ್ರಭು ಯೇಸುವೆ, ಕೊರೋನಾ ವೈರಸ್ನಿಂದ ಬಾಧೆಪಡುತ್ತಿರುವ ಇಡೀ ಪ್ರಪಂಚಕ್ಕಾಗಿ ನಾವು ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತೇವೆ. ಭಯದ ವಾತಾವರಣದಲ್ಲಿ ಈ ಭೂಮಿಯಲ್ಲಿ ನಮ್ಮ ಮನೆಗಳಲ್ಲಿ ತುಂಬಿದೆ. ಹಿರಿಯರು ಕಿರಿಯರೆನ್ನದೆ ಹಲವಾರು ಜನ ಪ್ರಾಣ ಬಿಟ್ಟಿದ್ದಾರೆ. ಕೊರೋನಾ ಸಂತ್ರಸ್ತರಿಗಾಗಿ ದುಡಿತಿರುವ ಎಲ್ಲ ವೈದ್ಯರುಗಳನ್ನು, ಸ್ವಯಂ ಸೇವಕರುಗಳನ್ನು ನೀವು ಹೇರಳವಾಗಿ ಆಶೀರ್ವದಿಸಿರಿ. ಅದೇ ರೀತಿ ನಮ್ಮ ಆರೋಗ್ಯ ತಾಯಿ ವೇಲಾಂಕಣಿ ತಾಯಿ ನಮ್ಮ ಕುಟುಂಬಗಳಿಗೆ ಆರೋಗ್ಯ ಭಾಗ್ಯವನ್ನು, ಸುಖ ಶಾಂತಿ ನೆಮ್ಮದಿಯನ್ನು ದಯಪಾಲಿಸಲಿ. ಅತಿ ಶೀಘ್ರದಲ್ಲೇ ನಾವು ಈ ರೋಗದ ವಿರುದ್ಧ ಹೋರಾಡಿ ಜಯಿಸುತ್ತೇವೆ. ಮಾತೆ ಮರಿಯ ನಮಗೆ ಆಗಿರಲಿ ಎಂದು ನಾವು ಪ್ರಾರ್ಥಿಸೋಣ. ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். Now in silence, let us place before the Lord our personal petitions. Now நம்முடைய தனிப்பட்ட கருத்துக்களை ஆண்டவர் திருமுன் மௌனமாக எடுத்துரைப்போம். கருணை கடலாகிய இறைவா, பிள்ளைகளாகிய நாங்கள் வாஞ்சியோடு கேட்ட இந்த விண்ணப்பங்களை கண்ணோக்கி அருளும். இன்னும் எத்தனையோ விண்ணப்பங்கள், இங்கே இருப்பவர்கள், இங்கே இருக்க முடியாதவர்கள், தொலைக்காட்சி வழியாக காண்கின்றவர்கள், அவருடைய விண்ணப்பங்களையும் நீர் கேட்டருளும். எங்களுடைய தகுதியை பாராமல் உம்முடைய திருமகன் இயேசுவினுடைய பாடுகள், மரணம், உயிர்ப்பின் பேறுபலன்களை குறித்து இவற்றை நிறைவேற்றித் தர வேண்டும் என்று எங்கள் ஆண்டவரும் திருமகனும் ஆகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை இறைஞ்சுகின்றோம். ஆமென். இந்த காணிக்கையாவும் உம்மிடமிருந்தே வந்தன. இறைவா, இந்த காணிக்கையாவும் உம் கையிலிருந்தே வந்தன. நன்றியுடன் உமக்கே படைக்கின்றோம் தேவா, தயவுடன் ஏற்க இறைஞ்சுகின்றோம் நாதா. இறைவா, இந்த காணிக்கையாவும் உம்மிடமிருந்தே வந்தன. இறைவா, இந்த காணிக்கையாவும் உம் கையிலிருந்தே வந்தன. நிறைத்தவர் நீ, தொட்டதெல்லாம் துலங்கிட செய்தவர் நீ. நம்பினோரை நலன்களால் நிறைத்தவர் நீ, தொட்டதெல்லாம் துலங்கிட செய்தவர் நீ. எம்மையும் அருளாரே நிறுத்தீரே, மகிழ்வுடன் வாழவழி செய்தீரே. நன்றியுடன் உமக்கே படைக்கின்றோம் தேவா, தயவுடன் கேட்க இறைஞ்சுகின்றோம் நாதா. இறைவா, இந்த காணிக்கையாவும் உம்மிடமிருந்தே வந்தன. இறைவா, இந்த காணிக்கையாவும் உம் கையிலிருந்தே வந்தன. நம்மினோரின் நலங்களால் நிறைத்தவர் நீ, தொட்டதெல்லாம் துலங்கிட செய்தவர் நீ. நம்பினோரை நலன்களால்
என்னையும் அருளாலே நிறுத்தீரே. மகிழ்வுடன் வாழ வழி செய்தீரே. நன்றியுடன் உமக்கு படைக்கின்றோம் தேவா, தயவுடன் ஏற்க இறங்குகின்றோம் நாதா. இறைவா இந்த காணிக்கையாவும் உம்மிடமிருந்தே வந்தன. இறைவா இந்த காணிக்கையாவும் உம் கையிலிருந்தே வந்தன. இறைவா இந்த காணிக்கையாவும் உம்மிடமிருந்தே வந்தன. சகோதரரே சகோதரிகளே, என்னுடையதும் உடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாய் இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாண்புக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்படியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, மனிதரானவும் திருமகன் எங்களை ஆதரிப்பாராக. கண்ணிடமிருந்து பிறந்த அவர் தன் தாயின் கண்ணிமைக்கு பழுதின்றி அதை புனிதப்படுத்தினார். அவர் எங்கள் பாவங்களை போக்கி எங்கள் காணிக்கு மொக்கு ஏற்றதாயிருக்க செய்வாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். இறைவனாய் ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவாம், எந்நாளும் இவ்விடத்தில் நாங்கள் உமக்கன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளின் பிறப்பு விழாவில் நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து மாட்சிப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். தூயாவினிலிட்டதால் அந்த அன்னையுடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி தமது கன்னிமையின் மாட்சியில் நிலைத்து நின்று நிலையான ஒளியாக எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உலகிற்கு அளித்தார். அவர் வழியாகவே முதுமாண்பை வானதூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோரும் திருமுன் நடுங்குகின்றனர். ஆணங்களும் அவற்றிலுள்ள ஆற்றல்களும் சேராவீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஓ
நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தவுமாக எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தி அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், எனில் புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகம் எத்திசையிலும் பரவி இருக்கும் ஒரு திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்களாய தேவதாஸ் அம்பரோஸ் ஆண்டகை, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் ஒரு திரு அவை அன்பின் நிறைவை அடைய செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயிர் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவர்களாய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடன் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரம் அருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம்
போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கடினருள உம்மை மன்றாடுகின்றோம். உமதிரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதி உங்களுக்கு அளிக்கிறேன் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் இந்த திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி இந்த திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தல்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறி விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆன்ம நற்கருணை மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும் என்று நூற்றுவர் தலைவர் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக, உயிருள்ள உண்மை சாட்சிகளாக, உமது நற்செய்தியின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய், தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலங்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமென். துடிப்பின் ஓசையிலே இறைவா உன்னை தேடுகிறேன். என் நாடுகளின் நடுவினிலே உந்தன் தரிசனம் நாடுகிறேன். இதயத்தின் நினைவினிலே சுவாசிக்கும் காற்றினிலே உயிர்களின் இயக்கத்திலே உன்னை காண்கின்றேன். நாடுகிறேன் வாழுகிற வாவா. இதய துடிப்பின் ஓசையிலே இறைவா உன்னை தேடுகிறேன். என்
நல்ல அணிகளின் நடுவினிலே உந்தன் தரிசனம் நாடுகிறேன். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, திருவுணவால் ஊட்டம் பெற்றுள்ள உமது திருவை அக்களிப்பதாக. அனைத்துலகின் எதிர்நோக்காகவும் மீட்பின் விடியலாகவும் விளங்கிய புனித கன்னிமரியாவுடைய பிறப்பில் அத்திரு அவையை மகிழ்வதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். சிறப்பாசிருக்கு கரம் குவித்து சிரம் தாழ்த்தி மௌனமாக ஜெபிப்போம். புனித கன்னிமரியின் தாய்மை வீட்டின் வழியாக மனித இனத்தை கனிவிரக்கத்துடன் மீட்க திருளம் கொண்ட இறைவன் தமது ஆசியால் உங்களை வளப்படுத்த திருளம் கொள்வாராக. அவர் வழியாக வாழ்வின் காரணரை அடைய தகுதி பெற்ற நீங்கள் அவரது பாதுகாவலை என்றும் எங்கும் உணர்வீர்களாக. இன்று இறை பற்றுதலோடு குடியிருக்கும் நீங்கள் அருள் வாழ்வின் மகிழ்ச்சி விண்ணக பரிசுகள் ஆகியவற்றின் கொடைகளை உங்களோடு எடுத்து செல்வீர்களாக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆண்டவருடைய பெயர் போற்றப்படுவதாக. ஆண்டவருடைய பெயராலே நமக்கு உதவி உண்டு. அவரே விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்தவர். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் துய்யாவியார் உங்கள் மீது தங்கி உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவுற்றது.